வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான 16 மணி நேரம் விவாதம் தொடங்கியது. இரவு 7:30 மணி அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் நாளை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேச உள்ளதாக தகவல். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தை நடத்த விடாமல் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளி. விவாதம் நடத்த விருப்பமா இல்லையா என சபாநாயகர் ஓம் பிர்லா காட்டமாக கேள்வி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி விவகாரம் தொடர்பாக வலியுறுத்துவார் என எதிர்பார்ப்பு. கடவுளின் பெயரால் என கூறி மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுகவின் இன்பதுரை தனபால் பதவியேற்பு. இருவருக்கும் மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். பீகார் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும். தற்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் உதவித்தொகையை அனைவருக்கும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டம். ஒளிப்பதிவுகளில் அதன் பதிப்புரிமையை மீறியதற்காக இளையராஜாவுக்கு எதிராக சோனி தொடர்ந்த வழக்கு. காப்புரிமை விவகாரத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். முன்னாள் MP ஞான திரவியத்திற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனை குறித்த காலத்தில் அனுப்பாத விவகாரம். ஜூலை 30ஆம் தேதி பாளையங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர்கள் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் கவின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கைதான சுர்ஜித்தின் பெற்றோர் SI சரவணன், SI கிருஷ்ணகுமாரி மீது கொலை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நெல்லையில் மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் பட்டியலின இளைஞர் கவின் கொலை செய்யப்பட்ட சம்பவம். காதலியின் சகோதரன் சுர்ஜித் போலீசில் சரணடைந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். பிரதமர் விழாவில் திருமாவளவன் பங்கேற்றது அற்புதமான திருப்புமுனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. பிரதமர் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்றதில் எந்த திருப்புமுனையும் இல்லை என ராஜேந்திர பாலாஜிக்கு வன்னி அரசு பதிலடி. எந்த மேடையில் இருந்தாலும் சிறுத்தை சிறுத்தையாகவே இருக்கும் என X தளத்தில் பதிவு. உலக நாடுகளுக்கு இடைவிடாது சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தது பெரிய முக்கியத்துவம் இல்லை என வைகோ விமர்சனம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை நினைவுபடுத்தும் வகையில் தூத்துக்குடியில் 8 இடங்களில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த உள்ளதாக பேட்டி. சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் எலிகள் உலா. நோயாளிகள் கடும் அவதி.
சாத்தூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்குவாதம். மாவட்ட செயலாளரிடம் நிர்வாகிகள் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. $30,000 கோடி முதலீட்டில் ஆப்பிள் நிறுவனத்துக்கான மின்னணு உதிரிபாக உற்பத்தி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் அமைய உள்ளதாக தகவல். மின்னணு உதிரிபாகங்கள் உற்பத்திக்கான முக்கிய மையமாக உருவாகிறது தமிழ்நாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வரும் தேரோட்டம். கோவிந்தா கோபாலா என முழக்கமெழுப்பி பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள். இண்டிகோ விமானத்தில் கவனக்குறைவால் அவசரகால கதவை திறக்க முயன்ற பயணியால் பரபரப்பு. மாணவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சென்னை விமான நிலைய போலீசார். காஞ்சிபுரம் திம்மசமுத்திரம் பகுதியில் நகைக்காக மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,15,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து 1,05,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியது பைக்கார் அணை. மாயார் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து 16,700 கன அடி உபரி நீர் திறப்பு. பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 4வது நாளாக தடை விதிப்பு. நிலாவில் இறங்கி மாதிரிகளை கொண்டுவரும் சந்திரயான் 4 செயற்கைக்கோள் திட்டம் வெற்றிகரமாக அமையும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் நம்பிக்கை. நீலகிரி மாவட்டம் கண்ணாவரை சோலை பகுதியில் கட்டுப்பாட்டு இழந்த கார் சுமார் 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 படுகாயங்களுடன் மீட்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாங்குள கண்மாயில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கட்லா, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ச்சி. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடிப்புற விழா கோலாகலம். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஈரோடு பவானி குடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் படித்துறையில் பக்தர்கள் புனித நீராட தடை. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் படித்துறையில் தடுப்புகள் அமைத்து சங்கமேஸ்வரர் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. ஆடிப்புறத்தை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு 2 லட்சத்திற்கும் மேலான வளையல்களால் அலங்காரம். சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட தேஜஸ்வி யாதவின் மூத்த சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் முடிவு. ஆர்ஜேடி கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு. தொடர் கனமழையால் பீகார் தலைநகர் பாட்னாவின் அநேக இடங்களில் சூழ்ந்த வெள்ளம். பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தெலுங்கானா மாநிலம் தல்லாடா கிராமத்தை சேர்ந்த குண்ட்லா ரமேஷ் என்ற இளைஞர் மாரடைப்பால் உயிரிழப்பு. நண்பர்களுடன் ஷட்டில் விளையாடிய இளைஞருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சுருண்டு விழுந்து உயிரிழந்த சிசிடிவி காட்சி. தெலுங்கானா மாநிலம் மஞ்சிரியாலா அருகே கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்த பெண் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. வரதட்சணையை திருப்பி தரக்கோரி மகளின் சடலத்துடன் மருமகன் வீட்டின் முன் தாய் போராட்டம். கேரள மாநிலம் பெருங்கல்குத்து அணையிலிருந்து தண்ணீர் திறப்பால் சாலக்குடி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தில் இறங்கி தத்தளித்தபடி மறுகரைக்கு சென்று காட்டு யானை. சிங்கப்பூர் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் மூழ்கிய காரில் இருந்த பெண்ணை பத்திரமாக மீட்ட தமிழர்களுக்கு குவியும் பாராட்டு. அரசு பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவு. நாசாவில் 3900 ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். காசாவில் நாள்தோறும் 10 மணி நேரம் தாக்குதலை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஜோர்டனும் ஐக்கிய அரபு அமீரகமும் வான்வெளியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக நடவடிக்கை. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 40 பயணிகளுடன் சென்ற பேருந்தின் டயர் வெடித்து விபத்து. பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 9 பேர் பலி. காயமடைந்தவர்களை மீட்கும் பணி தீவிரம். ஜெர்மனியின் சிக்மரிங்கன் நகரிலிருந்து உல்ம் நகருக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் அடர்ந்த வனப்பகுதியில் தடம் புரண்டு விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. லண்டன் லூடன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஈசிஜெட் விமானத்தில் குண்டு வீசப் போவதாக மிரட்டல். நடுவானில் மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்த போலீசார்.